வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இந்த சைட்டில் வந்து இன்றைக்கி ரூஃப் மட்டும் எப்படி நம்ம செக் பண்ணுறங்கிறது நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது காங்கிரீட் திக்னஸ் வந்து 6 இன்ச்சு. ஸோ நம்ம ரூஃபோட மட்டும் வந்து 10 அடி 6 இன்ச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லாப்லேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து 10 அடி 6 இன்ச்சுக்கு ஒரு லெவல் மார்க் பண்ணி எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து நூல் கட்டியிருக்கோம். ஸோ நூல் கட்டிட்டு அவுட்டு நூல் கட்டிட்டு காலம் எங்கெல்லாம் இருக்கோ லெவல் டேப் வச்சு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு டொயின் வச்சு இழுத்து நல்லா வந்து ஒரு டெம்பராக வந்து நல்லா டைட்டாக இழுத்து கட்டிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ராடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ராடு காமிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து சாக் பீஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த கிராஸ் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பார்க்கும்போது சென்டரில் வந்து நம்ம சென்டரிங் ஷீட் வந்து 6 இன்ச்சு நம்ம திக்னஸ் கரெக்டாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணணும். இது அப்படியே லைட்டாக வைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு அந்த சாக் பீஸ் மார்க்கும். ஸோ சென்டர் கிராஸ் செக் பண்ணும்போது அந்த 6 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக லெவல் வந்து மார்க்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து 4 கார்னர் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் செக் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் செக் பண்ணேன் அப்படின்னா ரூஃப் ஸ்லாப் வந்து மட்டமாக இருக்கும். நாளைக்கு காங்கிரீட் திக்னஸும் வந்து கரெக்டாக 6 இன்ச்சுனா 6 இன்ச்சு லெவலாக நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம அந்த 6 இன்ச்சு நம்ம வந்து நூல் கட்டினதுலேயே வந்து நம்ம எப்படி பீம் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீம் வந்து இறக்கி அடிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்ம 6 இன்ச்சு திக்னஸ் ப்ளஸ் பீம். இப்போ நமக்கு வந்து 1 அடி பீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ப்ளஸ் 1 அடி நமக்கு டெப்த் வந்து கீழே இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து லெவல் செக் பண்ணணும். இது நமக்கு வந்து 1 அடி பீமு. பதினெட்டு இன்ச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம பாட்டம் லெவலில் வந்து ஓகே, இதே நமக்கு வந்து 1.25 பீம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ நமக்கு 6 இன்ச்சு லெவல் கரெக்டாக நம்ம டாப் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பீம் எவ்வளோ தூரம் இறக்கி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு 1.25 அடி நமக்கு வந்து பீமு. ஸோ நமக்கு பீம் மாறும் போது டாப் லெவல் வந்து எல்லாம் ஒரே லெவலாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய ரூஃப் மட்டமும் வந்து ஒரே லெவலாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இருந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூமு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ரூமுக்கு வந்து 4 கார்னர் வந்து நம்ம வந்து வாட்டர் லெவல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அந்த கம்பி அளவு வச்சு நூல் பிடிச்சி கரெக்டாக இருக்கா, அந்த 6 இன்ச்சுக்கு இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பியோட நம்மளுடைய 6 இன்ச்சு திக்னஸ் வந்து அதிகமாக இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்ம ஜாக்கியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டம் வந்து ஒரே லெவலாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம ஒரே லெவலாக இருந்தால் தான் நாளைக்கு நம்ம காங்கிரீட் போடும்போதும் பார்த்திங்கன்னா காங்கிரீட் திக்னஸும் 6 இன்ச்சுன்னா 6 இன்ச்சு கணத்துக்கு நம்ம வந்து ஒரே ஈவனாக நம்ம வந்து போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஆல்.